கனடாவில் சமீபத்திய நோயாளி இறப்புகள் சுகாதார பராமரிப்பு அமைப்பில் கடுமையான சிக்கல்களை காட்டுவதாக ஒன்டாரியோவில் பணிபுரியும் செவிலியர் ஒருவர் கூறுகிறார். அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் புற்றுநோய் நோய் அறிதலுக்காகவும் நீண்ட நேரம் காத்திருந்த போது மக்கள் இறந்ததை அடுத்து அவர் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். இதற்கு உதாரணமாக எட்மண்ட் மருத்துவமனையில் 8 மணி நேரம் கடுமையான நெஞ்சு வலியுடன் காத்திருந்த பிறகு இறந்த பிரசாந்த் ஸ்ரீகுமாரின் மரணத்தை அவர் சுட்டிக்காட்டினார். அதிக நெரிசல் மற்றும் ஊழியர் பற்றாக்குறை காரணமாக வலியில் உள்ள நோயாளிகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற நடைமுறை ஒருபோதும் நடக்கக்கூடாது என அவர் தெரிவிக்கின்றார். மேலும் இனவெறி மற்றும் சார்பு நிலை ஆகிய காரணிகள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் முறையை பாதிக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தங்களின் நோய் தொடர்பான அறிகுறிகளை நோயாளிகள் மறைப்பது மரணத்துக்கு கூட வழிவகுக்கலாம் என அவர் தெரிவிக்கின்றார். இதேவேளை சுகாதார பராமரிப்பை சரிசெய்ய தவறியமைக்காக ஒன்டாரியோ உள்ளிட்ட மாகாண அரசாங்கங்களையும் அவர் விமர்சித்துள்ளார். தனியார் மயமாக்கல் சுகாதார நிலைமையை மேலும் மோசமாக்கும் எனவும் பொது சுகாதார பராமரிப்பை பாதுகாக்க அரசியல் தலைவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.